வணக்கம் வணக்கம். குடிநீர் பணியாளர் சங்க தலைவர் பேசுகிறேன். அக்கப்போராக தான் இருக்குது. அப்போ பைப் லைன் ஒன்றா லைன் போடுன்னு மேயர்கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு வருவாங்க. அந்த பைப்பு மாதிரி குழிக்குள்ளே போட மாட்டாங்க. மாதிரி இவங்ககிட்ட எங்கே காடு வாங்குகிறாங்க, எங்கே சைட்டு வாங்குகிறாங்க, அங்கே கொண்டு போய் போட்டுருவாங்க. இப்படியாவது எல்லா பக்கம் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் தேவைப்பட்ட ஆளுகளுக்கு அந்த மெயின்லேயே எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு பங்களா வந்துன்னா போய் அந்த ஊருக்கார அந்த லைனில் வீடு கட்டுறான் பாரு, அவன் போய் நம்பர் கிட்ட சொல்லுவான், இவன் தண்ணியே விடுறது, இவன் போய் மெயினில் எடுத்து விட்டுரு. அங்கே அவைகளுக்கு கேட்டு விளையாடிச்சே நிற்கிற மாதிரி அந்த 32 கணேசனில் 4 கணேசன் இப்படி உள்ளே போயிட்டாக்கு. அப்போ அதுலேயுமே எல்லா வீட்டுக்குமே மெயினில் போகும்போது கடைசி வீட்டுக்கு போகும்போது மெயினில் பூரம் கொடுத்துருப்பாங்க. அப்போது கடைசி வீட்டுக்காரனுக்கு போகாது. அப்போ அதில் பெருவிலும் போட மாட்டாங்க. பெருவிலுங்கிறது உள்ள கேட்டுவல் மாதிரி ஒரு இது இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு முன்னால் வச்சு ஒரு பக்கெட்டு நம்பர் மாதிரி 10 லிட்டரு ஒரு நிமிஷத்துக்கு நம்புதுன்னா அதே மாதிரி அந்த கடைசியும் நம்பாது. இந்த முன்னால் இருக்கிற ஒரு நல்ல செடிக்கெல்லாம் முடிச்சு ஓஞ்சி ஆஃபீஸுக்கு போகிற நேரத்துக்கு அடைச்சிட்டு போனாத்தான் அந்த கடைசிக்கு தண்ணி போகுது. 3 நாளைக்கு அந்த ஒரு லைனுக்கு தண்ணி ஓட்டணும். அது கன்சாஸ் யார் கட்டுறது? மாநகராட்சி கட்டுறது. ஒரு மாநகராட்சியில் ஒரு மோட்டாருக்கு எத்தனை வருதுன்னு கேளுங்க. அந்த குடிநீர் பணியாளர் சங்கத்தில் கரண்ட் ஆஃபீஸில் கணக்கு எடுக்க சொல்லுங்க எவ்வளோ வருதுன்னு. அப்போ பார்த்தாலுக்கு காயில் போயிருந்து காந்தி எடுக்கார பேனை 2 பேனை கம்மி பண்ணி போடுவான். அப்போ காயில் போகாது. அப்போ பீஸ் கம்பி போட்டு ஒரு பீஸ் கம்பி வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்பருக்கா சிறுபானப்பட்ட நம்பருன்னு வச்சுக்கிறியா, இந்த 50 வருஷம் இதிலெல்லாம் அந்த பீஸ் கம்பி போட்ட ஏதாச்சும் மோட்டார் சூடு வந்தாலும் இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் 2 பீஸில் வந்தாலும் ஆகிற மாதிரி பண்ண மாட்டாங்க. பீஸ் கம்பியே கிடைக்காது. அப்புறம் என்ன பண்ணுவேன், ஒயர் சீவி போட்டு போயிடுவேன். யார் தண்ணி விடுவேன்மே ஒயர் சீவி என்னாலும் பேசி வாங்க முடியும், பீஸ் கம்பி வாங்கி கொடுக்க முடியும். அப்புறம் ஏம்ஸும் அப்படித்தான் டிரான்ஸ்ஃபார்மர் பீஸ் பண்ணணுன்னா ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் கொடுக்க மாட்டாங்க. 2 பீஸில் வருதுன்னா ஷார்ட்டர் போட்டால் ஆஃப் ஆகணும். இதெல்லாம் இந்த கண்டிஷன் எல்லாம் கிடையாது. பறக்காத மாட்டை பார்க்குற மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கு வந்தாங்கன்னா இங்கே ஆப்பை கழட்டி ஓட்டுற மாதிரி இதே மாதிரி தான் திருடுறவும் அப்படித்தான். இப்போ பாதி பேர் என்னென்ன பண்ணுறாங்கிறது என்னங்கிறது அப்புறம் தான் தெரியும். வணக்கம்.